நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து சைலண்ட்டாக உக்காந்து இருக்காங்க. எதனா ஒரு மாய மந்திரம் மாதிரி எதனா ஒன்று நடக்குமா, திடீர்னு இந்த பூகம்பமா வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் உக்காந்து இருக்காங்க. திடீர் பூகம்பம் வரும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்காங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம மல்லி திடீர்னு வந்துட்டாங்க. வந்ததோட மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ஆச்சரியத்தையே தந்துடுறாங்க. நம்ம வெண்பாவே அசந்து போயிடுறாங்க, ஆச்சரியத்தில் வியந்து போயிடுறாங்க. நம்ம மல்லி வந்த உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்த அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல எவிடன்ஸ் ஆகிட்டு வந்து காட்டுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி, ரஞ்சிதம், கதிரேசன், நிஷா இவங்க 4 பேரும் கூட்டு கலவாணிகளாக கூட்டாக பேசின்னு இருந்தது. என்னென்ன செய்யலாம், அந்த பொய் சாட்சின்றது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க சொல்லிருந்தது எல்லாத்தையும் அழகாக வீடியோவில் பதிவு செஞ்சுட்டாங்க. இது அப்படியே எட்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. கோர்ட்டில் இதை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே விஜய் பார்க்கணுமே, விஜய் இதுக்காக தான் மல்லி என்னை விட்டு தள்ளி இருந்தியா, என்ன எப்படியாவது காப்பாற்றணும், இந்த மாதிரி எனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் நீ முன்கூட்டியே சுதாரித்து அங்கே போயிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அன்னபூர்ணிக்கு ஒரே சந்தோஷம், எப்படியோ என் மகன்றதை நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. வெண்பா அம்மான்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிறாங்க. வெண்பா இதோ பார், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி உங்களை எப்போ நான் விட்டு போக மாட்டேன், உங்களை விட்டு நான் தள்ளி போகிறேன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணமே நம்மளை சேர்த்து வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை ஒரு பக்கம் நார்மலாக போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து கோர்ட்டில் அமைதியாக நின்று இருக்காரு. அந்த சமயத்தில் ஜட்ஜை இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன ராஜேஸ்வரி, என்ன ரஞ்சிதம், கதிரேசன், இதெல்லாம் உங்கள் வேலை தானா, இதுக்கு முன்னாடி நீங்கள் போலீஸ் வச்சு அன்னபூர்ணியை கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்போவே உங்களை சுதாரித்து மன்னிச்சு விட்டுருச்சு, ஆனால் இந்த டைம் உங்களுக்கு மன்னிப்பே இல்லை, 4 பேருக்குமே 6 மாதம் ஜெயில் தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. வேறு என்னங்க சொல்கிறது, தப்பு செய்கிறவங்கள ஒரு டைம் மன்னிச்சு விடலாம், ஆனால் தப்பு மேலே தப்பு செஞ்சுட்டே இருக்கிறவங்கள மன்னிச்சு விடுறதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்க அடுத்த சமயமும் திருந்த போகிறதில்ல. ஏன்னா ஒரு டைம்னாவே அவங்க திருந்துட்டு இருக்கணும். பட்ட சூட்டுக்கு ஒரு சூடு, ஆனால் இவங்களுக்கு ஒரு சூடும் இல்லை, ஒரு ஒன்றும் இல்லை. அதனால் இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் இருந்து நான் ஹைகோர்ட்டு போவேன், எங்கே வேணாலும் போப்பா, தாராளமாக போப்பா, எங்கள் வேலை மிச்சமா, அது கிளம்புப்பா, உன்னை மாதிரி பொய் வச்சு போட்டு இந்த மாதிரி எல்லாம் வேடம் கட்டின வரதுக்கு யாருங்க தயாராக இல்லை, இப்போவே உனக்கு பார்த்து ஹைகோர்ட்டில் மனு போடுறேன், நீ பொய் வச்சு போட்டதுன்னு. நானாக தான் 6 மாதம் போட்டாங்களா, ஒரு 2 வருஷம் 1 வருஷம் போட்டு விட்டுருவாங்க. ஒரு அப்பாவி மேலே பழி போட்டு குழந்தைய உங்கள் பக்கம் இழுக்கலான்னு பார்க்குறீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேஸ் மேலே கேஸ் ஒரு பக்கம் வந்து இருக்குது. வெண்பா வந்து நான் எங்கள் அப்பா கூட தான் இருப்பேன், எங்கள் அப்பா விட்டு நான் யார் கூடயும் வரமாட்டேன், எங்கள் அப்பா தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சிறப்பாக செஞ்சு விட்டுறாங்க. இப்போ என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இதே போல் நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறம் நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண் கூட பார்த்துட்டே இருங்க. சரி, போனதெல்லாம் போச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க வந்து சிறப்பான செயல் 4 செயல் செஞ்சுட்டாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, போயிட்டு நம்ம ராஜேஸ்வரியை கீழே குளி சொல்லி தவட்ட மேலே செப்புன்னு ஒன்று வைக்கிறாங்க, ரஞ்சித்துக்கும் வைக்கிறாங்க. இதுக்கு மேலே எங்கள் அப்பா அம்மா விஷயத்தில் தலையிட்டீங்க, உங்கள் 2 பேரும் தொலைச்சி போடுவேன், நானும் வயசில் பெரிய ஆளுங்க, அவங்கள எதுவும் சொல்லக்கூடாதுன்னு மரியாதை கொடுத்துன்னு வந்தால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியா நடந்துக்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க, திருடுறீங்க, கேவலமாக இல்லை, எங்கள் அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் திருடின்னு போயிட்டீங்க, அது பத்தாமல் இப்போ எங்கள் அப்பாவே ஜெயிலில் தரணுன்னு பார்க்குறீங்களா, எதுக்கு இந்த மானகட்ட பொழப்பு, வாய்க்கு வந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க நம்ம வெண்பா குட்டி. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது, நம்ம வெண்பா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போஸ்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம் தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வாழ்க்கைனா இந்த மாதிரி நிறைய கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் எப்படி நாம் எதிர்கொள்கிறோம் அதை பொறுத்து நம்ம வாழ்க்கை மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை விட்டு நாமளும் ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படி நடந்துருந்தா நல்லா இருந்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நாம் என்ன பண்ணுறோமோ அதுக்கு தான் நமக்கு பலன் வந்து சேரும். நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் நமக்கு பலன் வேணும்னா பக்கோடா கடை கிடைக்காது நம்ம சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போதைக்கு எல்லோரும் தள்ளப்பட்டு இருக்கும். சரி, ஆனதெல்லாம் ஆயிடுச்சுடா, இதுக்கப்புறம் இதை பற்றி இந்த கான்செப்டே நமக்கு வேணாம், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி க்ரோத் ஆகலாம் அப்படின்ற விஷயத்தை தான் யோசிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இது நல்ல விஷயமா இருந்தாலும் இது ஒரு
அடித்தளமாக கூட நம்ம வச்சுக்கலாம் முன்னேறதுக்கு. ஆனால் இவங்க அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க, எப்படி அச்சீவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம் என்னென்ன விஷயமெல்லாம் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் இவங்க குரோத் ஆகிறதுக்கான வழியில் போக போகிறாங்க ராஜேஸ்வரி மல்லியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க சொத்தை எப்படி போடணும், அடுத்தவங்க ஐடியாவை எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஐடியாவில் தெரிஞ்சுனுக்கிறவங்க 2 பேரும். அதனால் இவங்கள 2 பேரை பற்றி சொல்லி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. 0க்கு 0 தான் அவங்க 2 பேரும். அதனால் அவங்க கான்செப்டை கொடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் தான் நம்ம யோசிச்சாகணுங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் இன்னல்கள் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி தவிர்ப்பொடி ஆக்க போகிறோம், எப்படி இதை தவிர்த்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்தா தான் தெரிய போகுது. சரி, எல்லாமே ஒரு பக்கம் வாழ்க்கையில் நல்லதே நடந்துட்டால் வாழ்க்கையில் எப்படி சுவாரஸ்யம் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.